இந்த வாராகி வெற்றி வாக்கு படித்து விட்டது. நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கும் பொழுது என்னை கடந்து விடாதே. எல்லா கனவுகளையும் நான் நிஜமாக்கும் தருணத்தை இப்பொழுது உனக்கான வெற்றியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் குழந்தையே, இப்பொழுது நீ இதை கேட்டு முடிக்கும் பொழுதே உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த நல்ல செய்தியை கொண்டு வந்து இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த அந்த எதிர்பாராத தருணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்ற சூழலை உருவாக்கப் போகிறது. நீ எதிர்பாராத அந்த நபரிடமிருந்து முத்தான தகவலைத்தான் பெறப்போகிறாய். வாழ்க்கை ஒரு எந்திரமாக இருக்க ஜீரணிக்க முடியாத வரும் கவலைகளால் கவலை தோய்ந்த உன் முகத்தோடு களை இழந்து இனி என்ன செய்ய போகிறேன் என்று கரைமணலில் அங்கு எழுதி அழித்து கொண்டே இருக்கின்றாய். என் பிள்ளையே, கவலைப்படாதே, கலங்காதே. உன் வாழ்வின் சரிவாள் ஒரே நாளில் வந்துவிட்டதே என்று நீ நினைக்க, நான் உனக்கான வரத்தை அள்ளி கொடுக்க வந்து இருக்கும் பொழுது உனக்கு கவலை எதற்கு? உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கை வளம் பெறும் என்று நான் உனக்கு உறுதியாக்க வந்திருக்கின்றேன். பிள்ளைகள் அங்கு யாருமே இல்லையே என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். இதோ உனக்கான வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த வாராகி இருப்பது போல் நீ எதற்காக மனமருத்தி கொண்டிருக்கின்றாய்? என் நேரமும் ஏதோ ஒன்றை மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய். எதை தெரியுமா? உன் கவலையே, உன் கஷ்டத்தை, உன் பிரச்சனையே, அதைத்தான் இழந்துவிடு என்று சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை. என் சொல்லும் செயலும் உன் மனதிற்குள் வந்து விழுந்து விட்டால்தான் நீ செய்கின்ற காரியத்தில் வெற்றி அடைய முடியும். அதனை விட்டுவிட்டு நான் சொல்வதை கண்டும் காணாமலும் சென்று கொண்டு நீ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடித்து கொண்டே இருக்கின்றாய். அவசரமாக இந்த முடிவை எடுத்துதான் ஆக வேண்டும் என்று யோசிக்காமலும் என்னிடம் சொல்லாமலும் சில விஷயங்களை எடுத்துக்கொள்கிறாய். திருந்தாத உள்ளங்கள் என்று தெரிந்த பிறகும் அதன் பிறகும் அவர் மீது வருத்தப்பட்டு ஏன் தங்கமே ஏதேதோ செய்து கொண்டு உன் மனதை நீயாகவே அங்கு காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய். இவர் போல் யார் வாழப் போகிறார் என்று சொல்வதற்காக நீ வாழ வேண்டாம். நீ யார் என்று உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்தால் உனக்கான வெற்றி கிடைக்கும், உன் மனதில் மகிழ்ச்சி பிறக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் எனக்காக வாழவில்லை, மற்றவர்களுக்காக என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறேன் என்ற போக்கிலே இருந்துவிட்டு உன் மனதையும் வாழ்க்கையும் தொலைத்து விடாதே என்றுதான் சொல்கிறேன். நீ நினைக்கும் காரியம் எதுவும் தங்கு தடையில்லாமல் முடிய எவ்வளவு எதிர்நீச்சல் போட்டாலும் முடிவு எதிராகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றதே வராகியே என்று என் சன்னதியில் நின்று புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். நீ புலம்புவதால் இங்கு பலனேதும் உண்டுமோ என்று கண்ணீர் விட்டு மண்டியிட்டு அழுது கொண்டிருக்கும் என் தங்கமே, இதோ இந்த வாராகி அந்த எதிர்நீச்சலை சரி செய்யக்கூடிய தைரியத்தையும் வழி நடத்தையும் நான் உனக்கு தர வந்து இருக்கும் பொழுது என் அட்டவணைப்படியும் என் அருளின்படியும் என் ஆசையின்படியும் தான் உன் கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. வரிசையில் வர தாமதமாகும் என்று குறுக்கு வழியில் சில பேரோ சென்று அவர்களின் காரியத்தை எப்படி செய்து முடிக்கிறார்களோ அதுபோல உன்னை மற்றவர்களும் நினைத்து விட்டார்களே என்று நீ நினைக்காதே. எந்த கடினமான பாதையாக இருந்தாலும் என் பிள்ளைகள் நேர்மை குணம் மாறாமல் தான் அவர்களுக்கான வழியில் சென்று கொண்டு இருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். அங்கு சூறாவளி காற்றே அடித்தாலும் சரி உனக்கான விஷயத்தில் தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு உன் மனதின் பாரங்களை நினைத்து நீ வருத்தப்படாதே. உன் அத்தனைக்கும் தீர்வாகத்தானே இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன். நீ கேட்டு முடிக்கும் நொடியில் உனக்கான வெற்றி பாதை உன் கண் முன்னே தோன்றி யாருமே இல்லை என்ற நிலையை தாண்டி நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்காக வந்து இருக்கும் பொழுது நீ நினைத்தது அப்படியே தான் நடக்கப் போகிறது. சோகம் என்று இருந்த நாட்களை தாண்டி இப்பொழுது மகிழ்ச்சி பெறும் நாட்களுக்காக
உனக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கும் விஷயத்தில் நான் உன்னை வெற்றி வாய்ப்போடு தான் தேடி வந்திருக்கின்றேன். வரங்களை தருகிறேன் என்று சொல்கிறாளே தவிர ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. அனுதினமும் வணங்கும் என்னை என் பிள்ளைகளுக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருப்பதை இன்னுமா உணராமல் இருக்கின்றாய்? நீ நினைத்த காரியம் இப்பொழுது வேண்டுமென்றால் சில தடங்கல்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அதற்கு சாதகமான நிலையை உருவாக்கி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது தெரியுமா? ஆனால் உன் மனதிற்குள்ளோ அந்த தடங்கல்களை மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த பிரச்சனைகளை மட்டுமே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். நான் அந்த பிரச்சனைகளையும் கவலைகளையும் விட்டு வெளியே வந்து உன்னை சுற்றி இருக்கும் சில விஷயங்களை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் அடுத்தது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரிய நான் சொல்லும்போது நீ எதையோ நினைத்து கொண்டு நீ வருத்தப்படுகிறாய். சோகத்தோடு இருந்த நாட்களை எல்லாம் முடித்து வைத்து வெற்றி நடை போகும் தருணத்தை நான் உனக்காக கொண்டு வந்து இருக்கும் பொழுது நீ இதை நினைத்து வருத்தப்படுகிறாய். நீ வருந்துகின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை. வெற்றியை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையை, எதிர்நோச்சலோடு தான் உன் வாழ்க்கையை நீ வாகை சூடப் போகிறாய். நீ எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை போராட்டமாக மாறுகிறதோ என்று எண்ணி விடாதே. போராடி கொள்வதில் தானே மகிழ்ச்சி இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சி தானே நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் இருந்து கொண்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் கிடைக்கவில்லையே, எனக்கானது மட்டும் வரவில்லையே என்று நீ யோசிக்காதே. அத்தனை நிலைகளையும் உனக்கான வெற்றி வாகை சூடுவதற்கு இப்பொழுது நீ தயாராகிவிட்டாய். உன்னுடைய ஒவ்வொரு இடத்திற்கும் பின்னாலும் தடங்கல்கள் மட்டும்தான் வருகிறதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த தடங்கல்களையும் தாண்டி இப்பொழுது என் பிள்ளைகளுக்கான நிலையை உருவாக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்த காரியம் அப்படியே தடைப்பட்டு விட்டதோ என்று எண்ணாதே. அந்த தடை காரியத்தை எல்லாம் தட்டி தூக்குவதற்கு தவிடு பொடியாக்குவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் உன்னிலே வந்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற பயத்தையும் அச்சத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்து விடு. யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்று நினைத்தாயோ, மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்காதே. அதிலிருந்து வெளியே வா. உனக்கு பிடித்த காரியத்தில் கவனத்தை செலுத்து. உன் வாழ்க்கை எதுவென்று நீ நினைக்கிறாயோ அதுவான உன் காரியத்தை செயல்படுத்தி கொண்டே இரு. கவனத்தை ஈடுபடுத்தி கொண்டே இரு. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்காதே. உனக்கு எது பிடிக்கிறதோ அதை தைரியமாக செய். உனக்கு யாருமே இல்லையே என்று நினைக்க வேண்டாம். இந்த வாராகி துணை இருக்க யார் துணை வேண்டும் உனக்கு? இந்த வெற்றி வாகை சூடுவதற்கான நல்ல நாளில் நான் இருக்கும் பொழுது நீ நினைத்ததைத்தான் நான் பலிக்கச் செய்ய போகிறேன். நீ நினைத்தது தான் பலிக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.